பாரதி ராஜா அறிமுகப்படுத்திய கதாநாயகிகள் யார் யார் தெரியுமா? அவங்களோட நிஜ பேர் என்னன்னு தெரியுமா? தமிழ் மொழியில மண் சார்ந்த கிராமிய படங்கள் அப்படிங்கிறது உயிரோட்டம் மிக்கதா இருக்கும். வெகு நாட்களா செட்டுகளுக்குள்ள முடங்கி கிடந்த நாடக பாணியில இருந்த தமிழ் சினிமாவ தன்னோட முதல் படமான 16 வயது நிலை படம் மூலமா உடைச்சு அத கிராமங்களுக்கு கூட்டிட்டு போனவரு இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. இதுவரைக்கும் தமிழ், தெலுங்கு அப்புறம் ஹிந்தி சினிமாவுல பல்வேறு படங்களை இயக்குன பாரதி ராஜா தன்னோட ஒவ்வொரு படங்களின் மூலமா பல எளிய திரை பின்புலம் இல்லாத கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவரு. அதே மாதிரி இவரு ஆங்கிலத்துல வரிசையில பேர் வரக்கூடிய வகையில அறிமுகப்படுத்தின ஹீரோயின்களும் ஏராளம் பேர் இருக்காங்க. அப்படி இயக்குனர் பாரதி ராஜாவால தமிழ் திரையுலகத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட கதாநாயகிகளான ராதிகா, ராதா, ரேவதி, ரேகா, ரஞ்சிதா மாதிரியான கதாநாயகிகளோட பூர்வீகம் என்ன, அவங்களோட உண்மையான பேர் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நடிகை ராதிகா. ராதிகா 1962வது வருஷம் ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடிகர் எம்.ஆர். ராதா அப்புறம் கீதா தம்பதியினருக்கு மூத்த மகளா இலங்கையில இருக்கக்கூடிய கொழும்பு நகர்ல பிறந்தவங்க. தன்னோட முதல் படமான 16 வயதினிலே ஹிட் ஆனதுக்கு பின்னாடி 2வது படமான கிழக்கே போகும் ரயில் படத்துக்காக ஹீரோயின் தேடுதல்ல இருந்தப்போ சென்னையில அவரோட இல்லத்துக்கு முன்னாடி தற்செயலா ராதிகாவை பார்த்ததும் அவங்க இன்னாரோட பொண்ணு அப்படின்னு தெரியாம நடிக்க கேட்டு அதுக்கு பின்னாடி எம்.ஆர். ராதாவோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சு பின்னாடி முறைப்படி அவரோட பெற்றோர்கிட்ட அனுமதி வாங்கி ராதிகாவை நடிக்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம தான் கவர்ச்சி பாத்திரங்கள்ல நடிக்க மாட்டேன் அப்படின்னு ராதிகா அவங்களோட தாய் கீதாவுக்கு சத்தியம் செஞ்சு கொடுக்க வேண்டி இருந்தது. முதல் படத்துல நடிக்கிறப்பவே ராதிகாவோட பேரு ராதிகாவா தான் இருந்திருக்கு. அவங்களோட பேரு ராசி ஹிட் அடிக்கவே அடுத்தடுத்து பாரதி ராஜா அறிமுகப்படுத்தின ஹீரோயின்களுக்கும் ஆங்கிலத்துல அந்த பேரோட முதல் எழுத்து வரக்கூடிய வகையில பேர் சூட்டுனதா சொல்றாங்க. நடிகை ராதா. ராதாவோட இயற்கை பேர் உதயசந்திரிகா. அவங்க 1966வது வருஷம் ஜூன் 3ஆம் தேதி கருணாகரன் நாயர் அப்புறம் ராசம்மாவுக்கு மகளா பிறந்தவங்க. அடிப்படையில் இவங்க கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்தவங்க. அலைகள் ஓய்வதில்லை படத்துல நடிச்ச உதயசந்திரிகாவை பாரதி ராஜா ராதா அப்படின்னு பேர் மாத்திட்டாரு. நடிகை ரேவதி. ரேவதி 1966வது வருஷம் ஜூலை 8ஆம் தேதி கொச்சியில பிறந்தவங்க. இவங்களோட அப்பா பேரு கேளுண்ணி அப்படிங்கறதால ஆஷா கேளுண்ணி அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க. இவங்கள மண் வாசனை படத்துல ஹீரோயினா அறிமுகப்படுத்தின பாரதி ராஜா வரிசையில ரேவதி அப்படின்னு பெயர் வச்சு திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாரு. நடிகை ரேகா. கேரள மாநிலம் ஆலப்புழாவில பிறந்த ஜோஸ்பின் தமிழகத்தோட ஊட்டியில தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சாங்க. அப்போ தற்செயலா அவங்கள பார்த்த பாரதி ராஜா ஜோஷ்பின தன்னோட கடலோர கவிதைகள் படத்துல ரேகா அப்படின்னும் வரிசை பெயர்ல திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாரு. நடிகை ரஞ்சிதா. ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமா கொண்டவங்க ரஞ்சிதா. இவங்கள தன்னோட நாடோடி தென்றல் படம் மூலமா கதாநாயகியை அறிமுகப்படுத்தினாரு பாரதி ராஜா. இந்த படத்திலயும் பாரதி ராஜா தன்னோட வரிசை பெயர்ல கதாநாயகி அப்படிங்கிற பிம்பத்தை தக்க வச்சாரு. அதுபடி தெலுங்கு பேசக்கூடிய ஸ்ரீவள்ளி அப்படிங்கிற பெயர் கொண்ட இவங்கள ரஞ்சிதா அப்படின்னு பெயர் மாத்தினாரு.